இப்போ இந்த மேட்ரிமோனி ஸ்கேம்ங்கிறது வந்து ரொம்ப டார்கெட்டட் ஸ்கேம். ஆக்சுவலாக என்னன்னாக்க எஸ்பெஷலி வந்து இப்போ பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்களை வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விக்டிமோட டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிவோர்சி அப்படிங்கிறதுனால divorcematrimony.com அப்படிங்கக்கூடிய சைட்ல இருந்து இது நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எளிமையான வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரைம் பண்ணும் பொழுது நம்மளோட விக்டிம் என்ன மாதிரியான விக்டிம் அப்படிங்கிறத ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங் பண்ணுறது வந்து இந்த டிவோர்சி அப்படிங்கும் பொழுது அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன் வாங்கலாம். மற்ற இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குறது வந்து கஷ்டம். ஆனால் மேட்ரிமோனிங்கிற பொழுது 2 பேர் சேர்ந்து வாழ்க்கை வாழக்கூடியது, திரும்ப வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடியது அப்படிங்கும்போது ரொம்ப பர்சனலாகவும் இன்டிமேசியாகவும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அதை வச்சு ஸ்கேம் பண்றது வந்து இப்போ வெகுவாக இந்தியா முழுக்க இது நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் வந்து 75 லட்சம் ரூபாய் வந்து இழந்திருக்கிறார் அப்படின்னு இந்த ட்ரேடிங்ல வந்து இது பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அவங்கள நம்ப வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த சைட்ஸ் எல்லாமே ஃபேக் சைட்டா இருந்திருக்கு. அந்த சைட்ல வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரேடிங் நடந்துச்சுன்னா எப்படியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அப்ப இது ஒரு தனி நபராக பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்படியான கிரைமை வந்து ஒரு தனிநபர் அந்த பெண் வந்து இவரை வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய தொழில்நுட்ப உதவி தேவைப்படுது. அந்த தொழில்நுட்ப உதவி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து என்னெல்லாம் இருக்குதோ அந்த லைவ் மார்க்கெட்டிங், அந்த லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த சைட்ல வருது. அதெல்லாம் தாண்டி வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதெல்லாமே தான் நம்ப தகுந்ததா இருக்குது. அப்போ இது ஒரு தனிநபராக இது பண்றது இல்லை. இதே மாதிரியான கும்பல்கள் வந்து இந்த மாதிரியான எப்படி அந்த ப்ரொஃபைலிங் பண்றதுக்காக டார்கெட் பண்றதுக்காக இந்த மாதிரியான மேட்ரிமோனி இல்ல வந்து தங்களை பதிவு பண்ணிக்கிட்டு தாங்களும் இந்த ஒரு பிரைடாவோ இதுவா இருக்கிற மாதிரி தங்களோட அடையாளங்கள்ல ஃபேக்கான அடையாளங்கள் பொதுவாகவே இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய நம்ம பயிரக்கூடிய படங்களை வச்சு ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லுவோம். ஒரு அடையாள திருட்டுகளை மேற்கொண்டு அந்த அடையாள திருட்டுகளை வைத்துக்கொண்டு ஒரு கும்பல் வந்து தொடர்ந்து தன்னை அவங்களாவே வந்து காமிச்சுக்கிட்டு அந்த ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது ஒரு நம்ப தகுந்த ஒரு விஷயமா இருக்கும் பொழுது பர்சனலா ஷேர் பண்ணி இந்த மாதிரியான பெரிய அமௌண்ட் இப்போ 75 லட்சம் சொல்றது ஒரு இந்த லெவல்ல நமக்கு பெரிய அமௌண்டா இருந்தாலும் கூட இதை விட பெரிய அமௌண்ட் எல்லாமே கூட இந்த மாதிரியான மேட்ரிமோனியில இது பண்றாங்க. இப்போ சில நேரங்களில் ரெட் டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த டயலாக்ஸ்லயோ இதுலயோ வீடியோ கால்லயோ வந்து இந்த மாதிரி ஏன்னா கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த இன்டிமேசியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யும் பொழுது அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டும் பணத்தை பிடுங்கிறதுக்கான வேலைகள் இருக்கும். அந்த சாட்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ப்ரொஃபைலோட ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வெளியில போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த பணத்தை நம்ம முழுமையா வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்களோடையும் இந்த மேட்ரிமோனியை வந்து டார்கெட் பண்றாங்க. அதனால மேட்ரிமோனி ஸ்கேம்ஸ்ல நீங்க மேட்ரிமோனியை வந்து அணுகும் பொழுது உங்களோட இதை பண்ணும் பொழுது உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் வெறும் நீங்க வந்து விர்ச்சுவலா பண்ணக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டுமே வச்சு நம்பாதீங்க. முடிந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நேரடியா மீட் பண்ணுங்க. நேரடியா மீட் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டிவோர்ஸியா இருக்கிறாங்க அப்படின்னாக்க டிவோர்ஸிக்கு வந்து நம்ம மேஜரா செக் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னாக்க எப்போ டிவோர்ஸ் ஆனிச்சு அந்த டிவோர்ஸுக்கான காப்பி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு வாங்குங்க. அதான் கேட்டு வாங்கிட்டு இப்படி ஒன்று இது இருந்துச்சா அந்த ஃபைல் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்க முடியுமா, எந்த கோர்ட்டு என்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க வந்து வெளிப்படலாம்.